டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். யோகானால நம்மளால் வெயிட்டை குறைக்க முடியுமா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாக இப்போ வெயிட் அல்லது உடல் எடை குறைய வேணும் அப்படின்னா பல விஷயங்கள் பேசப்படுகிறது. சில பேர் மருந்து சாப்பிட்றாங்க. நான் பொதுவாக அதை தவிர்க்க வேண்டும்னே சொல்லுவேன். ஏன்னா மருந்துகள் மூலம் உடல் எடை குறையிறதுல பல சமயங்களில் பல பிரச்சனைகள் வருகிறது. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஆகார கட்டுப்பாட்டு மூலம் குறைக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, உடற்பயிற்சி முறையிலாலும் சரி குறைக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம அறிந்த விஷயங்கள். தற்போது யோகா மூலமாகவும் எடையை குறைக்க முடியும் அப்படின்னா அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். யோகா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யோகாவில் 8 அங்கங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய இந்த எடை குறைக்கக்கூடிய யோகா அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஆசன முறைகள். இப்போ உடல் ரீதியாக எடையை குறைப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு சில ஆசன முறைகள் பல யோகாசன பயிற்சியாளர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அதை செய்வதன் மூலமாக மாத்திரம் எடை மிக அதிகமாக குறையும் என்று கண்டிப்பாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் யோகாசனத்தில் உங்களுக்கு செலவிடக்கூடிய கேலரிகள் மிக குறைவு. அப்போது யோகா மூலம் உங்களுடைய உடலுக்கு வளையும் தன்மை, பலம் போன்ற விஷயங்களும், ஊளை சதை என்று சொல்லக்கூடிய அதிகமான கொழுப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட மிக முக்கியமாக உணவு கட்டுப்பாடும் மிக அவசியம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ நவீன யோகாக்கள்லாம் நிறையா சொல்கிறாங்க. அந்த யோகா பார்த்திங்கன்னா ஹார்ட் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த யோகாவிலேயே வேறு பேரை வைத்தெல்லாம் புதுசாக சொல்கிறாங்க. இப்போ இந்த யோகானால் நம்மளால் 100% நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? அதை சொல்வது கடினம். அதனால் புரிஞ்சுக்குங்க, யோகாசனம் செய்வது உங்கள் உடலுக்கு மிக மிக நல்லது, அது தவறுன்னு சொல்லலை. அதன் மூலம் மாத்திரமே நம்மளால் எடையை குறைக்க முடியுங்கிறது இல்லை. உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.